சின்ன மருமகள் ஸ்வேதா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல ஒரு வீடியோல நானே சொல்லியிருப்பேன், தன்னை காதலிச்ச ஆதி அவர்கள் ஒரு ஃப்ராடு. இதையும் தாண்டி ஆதி அடுத்து என்ன சொன்னார்னா, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேமா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன், இனிமே அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டு ஐடியா அப்படியே போட்டோஸ் எல்லாம் ஹிடன் பண்ணிட்டு விட்டார். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஓகே ஒருவேளை கேஸ் போட்டாங்க போல, அதனால அந்த பையன் அடங்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சா, மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீ பண்ண துரோகத்துக்கு உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிளாக்மெயில இப்படி கூட புதுவிதமா பண்ணலாம் போல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்வேதாவோடைய காதலன் ஆதியை பத்தி நான் ஒரு லைன்ல சின்னதா சொல்றேன். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லவராதான் இருந்தாரு காதலிக்கும் போது, கல்யாணம் பண்ணிக்கும் போது. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல கேமராவை வாடகை வாங்கி, அந்த கேமராவே 6 லட்சம் 7 லட்சம் இருக்குமா, அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் தராம மிச்ச இடத்துல வித்து காசு பார்த்திருக்கிறாரு. ஒரு ஓனர் எத்தனையோ தடவை போன் பண்ணி, எப்பா அந்த கேமரா கொடுத்துருப்பா, அது ரொம்ப விலை அதிகமா அப்படின்னு கேட்டப்ப இவர் ஃப்ராட் பண்ணி இல்ல அப்புறமா தரேன்னு சொல்லி கடைசியில எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ஓனர் கடைசியில ட்ரெயின் மேல பாஞ்சு குதிச்சு இறந்தே போயிட்டார். ஸோ இந்த கேஸ் வெளியே தெரியறப்பதான் ஆதி அப்படிங்கிற இவர் தான் ஸ்கேம் பண்ணிருக்காரு அப்படி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்துல இருந்தா யார் விலகி இருக்கா, நம்ம ஸ்வேதா விலகி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விலகி வந்த உடனே இப்ப காசு கிடைக்காதுல, இப்ப இந்த விஷயமும் மாட்டிக்கிச்சு. இந்த பொண்ணு டிவில நடிக்குது, இது மூலமா பணம் வந்துச்சு. இப்ப இதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆதி என்ன பண்ணுவாரு, நேரா போயிட்டு எல்லா மீடியாக்கிட்டையும் போயிட்டு இவ்வளவு நானும் லவ் பண்ணோம், இவ என்ன துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு டிஆர்பிக்காக மிச்ச மீடியா சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எந்த மீடியாவது இதை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு எதிராக கொண்டு வந்தீங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்காரு, நான் லிங்க்ல கொடுக்குறேன் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிங்க்ல சொன்னதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன கதையெல்லாம். இப்போ இதுக்கப்புறம் தான் ஆதி மேல கேஸ் கொடுத்தோன்னே அவர் என்ன வீடியோ போட்டாருன்னா, நான் தெரியாம பண்ணிட்டேமா, நான் உன்னை தெரியாம கஷ்டப்படுத்திட்டேமா, நான் தான் உனக்கு எல்லாமே காரணமா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நைஸா ஒரு ஸ்டோரி போட்டு விட்டார். அதை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி திருந்திட்டாரு போல, கேஸ்ல பயம் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சா, இப்ப மறுபடியும் போட்டிருக்கிறாரு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி, நீ துரோகமே பண்ணாலும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹிடன்ல போட்டார்ல எல்லா போட்டோவும், மறுபடியும் போட்டோவை ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணி இவதான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, நீ கெட்டவன்னு சொல்லி ப்ரூஃபோட காமிச்சு வெளியே வந்த பொண்ணை நீ எனக்கு காதலிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஈவன் தோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீ அந்த பொண்ணை தேவையில்லாம டார்ச்சர் பண்ற, நீ பண்றது பிளாக்மெயில்னு தெரியலையா, இப்பதான் தெரியுது நீ பண்ற டார்ச்சர்ல அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லியும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க கமெண்ட்ஸ் போட்டு பண்றாங்க. இதுல ஆதி அவருக்கு தனக்கு தானே மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த மாதிரி எனக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, நானும் அவளும் கண்டிப்பா சேருவோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இதை பார்க்கும் போது நமக்கு என்னடா இவ்வளவு கீழ்த்தனமா கூட பண்ணுவாங்களோ, ஒரு பொண்ணை ஏமாத்தி இத்தனை பேரை ஏமாத்தி நம்மளால ஒருத்தன் செத்து போயிருக்கான், அதை பத்திலாம் பேசாத ஆதி என்னமோ அந்த பொண்ணே துரோகம் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டில இருக்கிற காமன் லைன் என்ன தெரியுமா, பொண்ணுங்க தான் எப்பவே ஏமாத்துவாங்க. ஈவன் இந்த விஷயத்திலே ஸ்வேதா மேலதான் அவங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் தான் கதையை என்னன்னு புரிய வருது, இவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்றது. ஸோ இந்த ஃப்ராடு சொல்றாங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நம்ப முடியல. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஓப்பனா ஒருத்தரை பிளாக்மெயில் பண்றவனா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.